5 ஆண்டு காலம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானே? 2021 அவருக்கு தெரிஞ்சிச்சுல, 2021 தெரிஞ்சது இப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னு சங்கீதா அவர்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். விவாகரத்துகள் தமிழ்நாடு நடைபெறவே இல்லையா? விவாகரத்தை வச்சு ஒருத்தரை கேள்வி கேட்க முடியுமா? கிட்டத்தட்ட மதுரை நீதிமன்றத்தில் மட்டும் 5 லட்சம் விவாகரத்து வழக்குகள் இருக்கு. ஏன் இந்த விவாகரத்து வழக்கு? இந்த 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாத 2 பேரோட பர்சனல். ஆனா இங்க சங்கீதா அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்பது அந்த குற்றச்சாட்டிலும் தாண்டி ஒரு போல்டு லேடியா, ஒரு பெரிய நடிகர், பெரிய அரசியல் கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு, தேர்தலில் பங்கெடுக்க போகுது, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த நேரத்தில் நாம் இதை செய்யவில்லை என்றால் எப்போதும் செய்யாமல் போயிருவோம்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனா அவங்கள 2 பேரை பத்தி பேசக்கூடாதுன்னா நீ சங்கீதா பத்தியும் பேசக்கூடாது இல்ல, இதை வச்சு அரசியலாக்க கூடாதுன்னா சங்கீதாவையும் அரசியலாக்க கூடாது இல்ல. சங்கீதா அவர்களை திமுக இயக்குது, சங்கீதாவை சபரிசன் இயக்குறாரு, சங்கீதாவை திமுக குடும்பம் இயக்குது அப்படின்னு தாவேகாவுடைய பொறுப்பாளர்கள், தாவேகாவோட நிர்வாகிகள், தாவேகாவோட விர்ச்சுவல் வாரிசு எழுத ஆரம்பிக்கிறான்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்.